முஹிதீன் அப்துல் காதிர் ஜீலானி நாயகம் அவருடைய கராமத்தை பற்றி சொல்லும் பொழுது அவருடைய ஒவ்வொரு கராமாத்துக்களும் தவாதுருடைய ஹத்தை எட்டி இருக்கிறது என்பதாக சொல்வாங்க. யாரு? நவவி இமாம். அதே போல் இஸ்ஸுத்தீன் இப்னு அப்துஸ்ஸலாம் சுல்தான் உலமா என்று சொல்லப்படக்கூடியவர்கள் அவர்களும் இதே அதாவது இதே செய்தி அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். அதை எந்த கிதாபை எந்த இமாம்களை எடுத்துக்கொண்டாலும் சையதுனா குதுபுல் அக்தாப் முஹிதீன் அப்துல் காதிர் ஜீலானி நாயகம் அவருடைய கராமத்தை பற்றி அவர்கள் எல்லோரும் ஏற்றுக்கொண்டே இருப்பார்கள். இப்னு கஸீர் கூட இப்னு தைமியாவுடைய மாணவர் தான் இப்னு கஸீர். சுன்னத் ஜமாத்துக்கு முக்கியம், அதாவது முற்றிலையும் இந்த 100க்கு 100 அந்த சேர்ந்தவர்கள் அல்ல இப்னு கஸீர். சுன்னத் ஜமாத்துடைய கொள்கைக்கு அவ்வளவு மாற்றமான விஷயங்கள் சொல்லி இருக்கிறார் என்றாலும் அவர்கள் அல் பிதாயா வன் நிஹாயா கிதாபில் சையதுனா முஹிதீன் அப்துல் காதிர் ஜீலானி நாயகத்தை பற்றி சொல்லும் பொழுது அவர்கள் எவ்வளவு அற்புதங்களை நிகழ்த்தியவர்கள் என்பதாக சொல்வார்கள். இப்படியாக சையதுனா முஹிதீன் அப்துல் காதிர் ஜீலானி நாயகம் அவருடைய கராமத்தை சொல்லி முடிக்க முடியாது. அவர்களுடைய காலத்திலே வாழ்ந்தவர்கள் தான் சையதுனா அலி இப்னு ஹீத்தி என்று சொல்லக்கூடியவர்கள். முக்கியமான ஒரு ஷேக் சையதுனா அலி இப்னு ஹீத்தி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். அவங்க சொல்லி காட்டாங்க, ஒரு சந்தர்ப்பத்தை நான் சையதுனா குதுபுல் அக்தாப் முஹிதீன் அப்துல் காதிர் ஜீலானி நாயகத்தை சந்திக்க போனேன். அவருடைய தெக்கியாவுக்கு அவருடைய மதரசாவுக்கு நான் சந்திப்பதற்காக போனேன். அப்படி நான் போகும் பொழுது நான் கண்டு கொண்டேன் அவருடைய வீட்டு முத்தத்துல ஒரு வாலிப பருவத்தினுடைய ஒரு மனிதர், ஒரு வாலிப வயது சிறிய வயதுடைய ஒரு மனிதர் அப்படியே ஒசகையை பார்த்து மண்ணாக படுத்துக் கொண்டிருக்கிறார். எப்படி நிலத்துல ஒட்டி இருப்பதை போல் அப்படியே ஒசகையை பார்த்து படுத்துக் கொண்டிருக்கிறார். அவரை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டு அவரால் ஒன்றும் செய்ய முடியாது. அவர் என்னை பார்த்து சொன்னார், அலி இப்னு ஹீத்தி அவர்களே, குதுபு நாயகத்தில் வைத்து குதுபுல் அக்தாப் அவர்களிடத்திலே போய் எனக்காக மன்றாட்டம் செய்யுங்கள் என்று என்னை பார்த்து சொன்னார். அப்பொழுது நான் வந்து எனக்கு என்ன நடந்தது தெரியாது. நான் வந்து நாயகமே, குதுபுல் அக்தாப் நாயகமே, உங்களுக்கு வீட்டு முன்னிலையிலே இப்படி அவர் மனிதர் இருக்கிறார், அவர் படுத்துக் கொண்டிருக்கிறார், பிறவியின் பக்கமாக விழுந்து அவர் படுத்துக் கொண்டிருக்கிறார், அவரை தாங்கள் அதாவது மன்னிக்க வேண்டும் என்பதாக சொன்னதும் குதுபு நாயகம் வேறொன்று சொல்லல, வஹப்துஹு லக அலி இப்னு ஹீத்தியே, உனக்கு நான் அவரை நன்கொடன் அளித்தேன், அதாவது நீ விருப்பமானதை செய் என்பதாக சொன்னாங்க. அலி இப்னு ஹீத்தி அவர்கள் குதுபு நாயகத்திலே காலத்திலே வாழ்ந்தவர்கள். அவர்களும் பெரும் குதுபுமார்கள் இருந்தவர்கள் மாத்திரமல்ல, குதுபுல் அக்தாப் நாயகத்தின் நெருங்கிய நண்பர். இப்படியாக ஷேக் அலி இப்னு ஹீத்தி அவர்களிடத்திலே சொன்னதும் அவர்கள் வந்து அந்த வாலிபரை பார்த்து சரணி எலும்பு, வேறொன்று சொல்லல, சரணி எலும்பு என்றதும் அந்த வாலிபன் அப்படியே எழும்பி அந்த அப்படியே இந்த பிராந்துகள், அதாவது பறவைகள் பறப்பதை போல் அப்படியே அவன் பறந்து சென்று விட்டான். இதை கண்டு நான் ஆச்சரியம் அடைந்தேன். யார் சொல்கிறார்? அலி இப்னு ஹீத்தி அவர்கள் சொல்வார்கள். போய் சையதுனா முஹிதீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே கேட்கிறார்கள், நாயகமே என்ன நடந்தது? பெரிய ஆச்சரியமாக இருக்கிறதே என்று கேட்டதும் சையதுனா குதுபுல் அக்தாப் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், அந்த மனிதர் யார் தெரியுமா? அல்லாஹ்வுடைய ஒரு வலியுள்ளா, வாலிப வயதிலே விலாயத்தை அடைந்த ஒரு வலி. அல்லாஹ்வுடைய வலிமார்கள்ல வயதாகி மாத்திரம்தான் விலாயத்தை அடையவும் சொல்லல, வலிமார்கள்ல 2 விதமான வலிமார்கள் இருக்கிறார்கள். ஒரு வழி உள்ள, அதாவது ஒரு விதமான விலாயத்துடையவர்கள் எப்படி என்றால், அவங்க ஆரம்பத்துல வந்து வலியாக இருக்க மாட்டாங்க, சாதாரணமாக இருந்தாங்க, இருந்து விட்டு அவங்க பின்னால் விலாயத்தை அடைந்தவர்கள். சிலர் எப்படி என்றால் பெரும் பாவங்களில் ஈடுபட்டவர்கள் கூட வலியுள்ளாவாக ஆயிருந்தார்கள். எப்படி நபிமார்கள்ல வந்து அவர் நபியாக இருக்கணும் சொன்னாங்க, நபி என்று சொன்னாங்க, அது வந்து கஸ்பி கிடையாது, அதாவது யாருக்கும் தெண்டித்து நபியாக ஆக முடியாது, அது வஹ்பி. அல்லாஹ் தஆலா அதை நபியாக அவன் தேர்ந்தெடுக்க வேண்டும், படைத்திருக்க வேண்டும். அப்படி நபியாக வரக்கூடியவர்கள் சிறு பிராயத்தில் இருந்து அவர்கள் மௌசூமிகளாக இருப்பார்கள், பாவத்தில் ஈடுபட மாட்டாங்க, பாவம் என்பது அவர்கள் உள்ளத்துல கூட வரமாட்டார்கள். ஆனா விலாயத் என்பது அது கஸ்பியாக இருக்கிறது. யாருக்கும் நப்சோட போராடி ஷைத்தானோட போராடி அல்லாஹ்வுடைய அருள் வேண்டும் என்றாலும் அவர்களுக்கு அந்த விலாயத்தை அடைய முடியும். இப்படியானவர்கள் இருக்கிறார்கள். சிலர் எப்படி என்ன ஃபுதைல் இப்னு இயாத், மாலிக் இப்னு தீனார், இவர்கள் ஆரம்ப காலத்தில் பெரும் பாவங்களில் ஈடுபட்டவர்கள். பின்னால் அந்த பாவங்களை திருந்தி தௌபா செய்து பெரும் விலாயத்துடையவர்களாக, வலிமார்களுக்கு முக்கியமானவர்களாக, தலைவர்மார்களாக ஆனவர்கள்.
இன்னும் சில வழிமார்கள் இருக்கிறார்கள். அவங்க பிறப்பிலே அல்லாஹ் தஆலா வழியாகத்தான் அவர்களை படைக்கிறார், அவர்களை பிறக்க செய்கிறான் வலியுல்லாவாக. இவங்க அந்தஸ்துல கூடினவர்கள். அதுல முக்கியமானவர்கள் தான் எங்கள் நாயகம் குதுபுல் அக்தாப் சையதுனா முஹிதீன் அப்துல் காதிர் ஜீலானி நாயகம். அவங்க பிறந்ததே வழியாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாகத்தான் பிறந்தார்கள், ரசூலாகத்தான் பிறந்தார்கள். அதே போல் இவர்கள் வலியுல்லாவாகத்தான் பிறந்தார்கள். இப்படியாக இன்னும் சில வாலிப வயதில் அவர்கள் விலாயத்தை அடைவார்கள். இப்படி விலாயத்தை அடைந்தவர் தான் இந்த வாலிபர். அலி இப்னு ஹீதியை நீர் பார்த்த அந்த வாலிபர் விலாயத்தை உடைய ஒரு மனிதர். அவருக்கு அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவர் செய்த அந்த தவத்தின் காரணத்தினால், அவர் செய்த அந்த அமலின் காரணத்தினால் உலகத்திலே பறக்கக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கி இருந்தார். அவர்கள் உலகத்திலே பறந்து செல்வார்கள். இப்படி அவர் பறந்து வரும் பொழுது பகதாதுக்கு மேலால் அவர் வருகிறார். அப்படி பறந்து வரும் பொழுது அவருடைய உள்ளத்திலே ஒரு எண்ணம் தோன்றுகிறது, இந்த பகதாதிலே என்னை போன்ற ஒரு வலியுல்லா, என்னை போன்ற ஒரு அந்தஸ்துடைய ஒரு வலியுல்லா இல்லை என்ற எண்ணம் அவருடைய உள்ளத்திலே தோன்றியது. இது எனக்கு அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா கஷ்மி மூலம் அறிவித்து தந்தான். நான் இதை அறிந்து கொண்டேன். எனவேதான் நான் கையை நீட்டி அவரை அப்படி கீழே இழுத்து போட்டேன். நீர் வரவில்லை என்று சொன்னால், நீங்க இந்த இடத்துக்கு வரவில்லை என்று சொன்னால், அவரை நான் அப்படி திரும்ப செல்ல விட்டிருக்க மாட்டேன், அப்படி அவரை வைத்திருப்பேன் என்பதாக சொல்லி காட்டுவார்கள். இப்படியாக சையதுனா குதுபுல் அக்தாப் முஹிதீன் அப்துல் காதிர் ஜீலானி நாயகம் அவர்களுக்கு அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அந்த விலாயத்தினுடைய பொறுப்பை வழங்கி இருந்தார். அந்த விலாயத் அந்த அதிகாரத்தை ஒரு மனிதனுக்கு கொடுக்க வேண்டுமா, ஒரு மனிதர்களை எடுக்க வேண்டுமா, இந்த ஆற்றலை அல்லாஹ் வழங்கி இருந்தார். இதெல்லாம் முடியாது என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இப்ப குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். எப்படி இப்ப முஹியும் முமீத் அல்லாஹ் தான். ஒருத்தனை மௌத்தாக்க வேண்டும் சொன்னால் அந்த யாரு அல்லாஹ் தான் மௌத்தாக்குவான். அவன் தான் முஹி, ஹயாத்தாக்கக்கூடிய முஹியும் அவன் தான், முமீத் மௌத்தாக்கக்கூடியவனும் அவன் தான். அல்லாஹ் குர்ஆன்ல அவனே சொல்றான், யுஹ்யி வ யுமீத், அவனே மௌத்தாக்குவான், ஹயாத்தாக்குவான், அவனே மரணிக்க செய்வான். ஆனால் இந்த வேலையை யாரு செய்யறாங்க? அல்லாஹ் நேரடியாக செய்யறானா? இல்லை. அதற்காக மலாயிகத்துமார்களை அல்லாஹ் சாட்சி வைத்துள்ளார். ரூஹ் எடுப்பதற்கு ஒரு மலக்கு, ரூஹை ஊதுவதற்கு, ரூஹ் கொடுப்பதற்கு ஒரு மலக்கு, உணவை கொடுப்பதற்கு ஒரு மலக்கு, அதே போல மலையை பொழிய வைப்பதற்கு ஒரு மலக்கு, இப்படியாக அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். ஆனா இது எல்லாம் மலாயிகத்துமார்கள் செஞ்சால் அது ஒன்றும் பேச மாட்டாங்க. மலாயிகத்துமார்கள் அவங்க அல்லாஹ் அல்ல, கடவுள் அல்ல, அவங்களும் அல்லாஹ்வுடைய அடியார்கள் தான். அதே நான் மலாயிகத்துமார்கள் செஞ்சா சரி, ஆனா அல்லாஹ்வுடைய நபிமார்கள் ரசூல்மார்கள் செஞ்சேன்னு சொன்னா அது கூடாது, அது ஷிர்க். எந்த அளவுக்கு முட்டாள்தனம்! மலக்குமார்கள், வலிமார்கள், நபிமார்கள் எல்லாரும் அல்லாஹ்வுடைய படைப்பினங்கள். அவர்களின் மூலமாக அல்லாஹ் செய்ய மாட்டுகிறான். இன்றைக்கு ஒரு மனிதன், நாங்கள் நோய் வந்தா மருந்து சாப்பிடுகிறோம். இந்த மருந்துகளை எடுத்துக்கொண்டால் டெப்லெட்டாக இருந்தாலும் அல்லது வேறு வேறு அந்த ஆயுர்வேத வைத்தியமாக இருந்தாலும் என்ன வைத்தியமாக இருந்தாலும் அந்த மருந்துகளை எடுத்துக்கொள்ள எதாவது தயாரிக்கப்படுகிறது. இந்த செத்த மரத்தினுடைய வேர்களால், செத்த மரத்தினுடைய பட்டைகளால், இதுவான சில புற்பூண்டுகளால், இவைகளால் செய்யப்படுவதுதான் அந்த மருந்துகள். ஆனா இவைகளுக்கு நோயை குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் இருக்கிறது. இந்த பெரண்டோலை குடிச்சு பாருங்க. பெரண்டோல் என்ன நோய்க்கு தலைவலி சொன்னா பெரண்டோல் குடிச்சா உடனே ஆன்சர் கிடைக்கும். பெரண்டோலை பத்தி குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கிறதா, ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கிறதா? ஆனா யாரும் நோய் வந்தவங்க பெரண்டோலை குடிப்பாங்க. தலை நோய் வந்தவங்க, காய்ச்சல் வந்தவங்க பெஸ்ட்டுக்கு அதைத்தான் குடிப்பாங்க. இவைகள் இந்த மருந்துகள், இந்த செத்த மரத்தினுடைய பட்டைகள், வேர்கள், இவைகளுக்கெல்லாம் இந்த ஆற்றலை அல்லாஹ் வழங்கி இருந்தால் என்னமோ தெரியும். வலிமார்களை பற்றி சொல்லும் பொழுது, நபிமார்களை பற்றி சொல்லும் பொழுது சிலருக்கு எலர்ஜிக்காக இருக்கிறது. அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். என்ன காரணமோ தெரியாது. அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, அல்லாஹ் மூத்தி வானல் காசி, அல்லாஹ் தஆலா எனக்கு கொடுக்கிறான், நான் பங்கு வைக்கிறேன். சஹீஹ் புகாரில வரக்கூடிய ஹதீஸ், இன்னமான காசி வல்லாஹு மூத்தி. அதே போல் அந்த பொறுப்பை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கி இருந்தான். அதே போல் தன்னுடைய வலிமார்கள்ல மஹ்பூபாகிய சையதுனா குதுபுல் அக்தாப் முஹிதீன் அப்துல் காதிர் ஜீலானி நாயகம் அவர்களுக்கு அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா வலிமார்களுக்கு மத்தியிலே வலிமார்களுடைய ஒட்டுமொத்த விடயங்களையும் அவர்களுக்கு பாடம் கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தரிகாக்களும், அது எந்த தரிகாவாக இருந்தாலும் குதுபு நாயகத்தை போய் சென்று அடையவே வேண்டும்.
சிலர் சொல்லுவாங்க, சில தரிக்காக குதுபு நாயகத்தை சேராது, நேரடியாக அது போய் வேறு எங்க சேரும். உதாரணத்துக்கு சொல்லுவதா, சிலர் ஷாலியா தரிக்கதை பற்றி சொல்லும் பொழுது அது குதுபு நாயகத்தில் சேராது. அதுலேயும் குதுபு நாயகத்துல கனெக்ஷன் இருக்கிறது. எப்படி என்றால், அபுல் ஹசன் ஷாலிஹி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யார் தெரியுமா? அவர்கள் ஷேக் அபூ மதீனுல் மக்ரிபி என்று சொல்லக்கூடியவர்கள். மக்ரிபில மேற்கு பகுதியில அவர்கள் பெரும் ஷேகாக இருந்தவர்கள். அபூ மதீனுல் மக்ரிபி அவர்களுடைய மாணவர் தான் அபுல் ஹசன் ஷாலிஹி, அவர்களுடைய முரீது, அவங்கள மாணவர். ஷாலிஹி நாயகத்துடைய உஸ்தாது தான் அபூ மதீனுல் மக்ரிபி அவர்கள். அபூ மதீனுல் மக்ரிபி அவர்கள் யார் தெரியுமா? குதுபு நாயகம் அவர்கள் பக்தாதில் இருந்து கொண்டு என்னுடைய கால் எல்லா வழிமார்களுடைய தோல்பியத்திலே என்று சொன்னதும் இவங்க மக்ரிபில இருந்து கொண்டு அபூ மதீனுல் மக்ரிபி அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், யா அல்லாஹ். அவங்க மக்களுக்கு உபதேசம் செய்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவர்கள் இடையிலே அதை நிறுத்திவிட்டாங்க. சொல்லுவாங்க, அல்லாஹும்ம இன்னி உஷ்ஹிதுக வ உஷ்ஹிது மலாயிகதக, யா அல்லாஹ், உன்னை நான் சாட்சியாக வைக்கிறேன், உன்னுடைய மலாயிகத்துமார்களை நான் சாட்சியாக வைக்கிறேன். எங்கள் நாயகம் செய்த குதுபுல் அக்தாப் அவர்களுடைய பாதம் என்னுடைய தோல்புயத்திலே நான் ஏற்றுக்கொண்டேன். வஹலா ரஅசி என்று சொல்வாங்க, இந்த தோல்ல மாத்திரமல்ல என்னுடைய தலையிலையும் என்று அவங்க ஒப்புக்கொண்டவர்கள் தான் அபூ மதீனுல் மக்ரிபி அவர்கள். அவர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? அவர்களுடைய ஒரு முரீத் ஷேக் சாலிஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு முரீதை பக்தாதுக்கு அனுப்புவாங்க. மக்ரிபில இருந்து, மொரோக்கோவில இருந்து பக்தாதுக்கு அனுப்புவாங்க. ஷேக் சாலிஹே, நீ போய் ஷேக் அப்துல் காதிர் நாயகத்தை சந்தித்துக் கொள். நீங்க போய் அவர்களிடத்துல அந்த ஃபக்ரை படித்துக் கொண்டு வாருங்க. ஃபக்ர் என்ன? சூஃபியாக்களுடைய ஒரு முக்கியமான ஒரு பண்புகள்ல ஒன்றுதான் ஃபக்ர். அதாவது எந்த சந்தர்ப்பத்திலேயும் எதை அவர்கள் உலகத்திலே எது அவர்களுடைய கையை விட்டு சென்றாலும் அவர்கள் அதிலேயும் ஒரு ஆனந்தம் அடைவார்கள். நாங்க தான் ஒரு லொஸ்டாய் நடக்க வியாபாரத்தில் அல்லாது ஏதாவது ஒன்று நடந்துட்டால், ஏதாவது ஒன்று நாம் இழந்தால் நாங்கள் ஹைரான் ஆகும், தடுமாற்றம் அடைவோம். வழிமார்கள் அப்படியே ஃபக்ர் என்பது அவர்களுடைய முக்கியமான ஒரு பண்பு. இந்த ஃபக்ரை நீ ஷேக் அப்துல் காதிர் நாயகத்திலே போய் படித்துக் கொள் என்று சொல்லி ஷேக் சாலிஹ் அவர்களை அந்த மக்ரிபிலே இருந்து பக்தாதுக்கு அனுப்புகிறார்கள். ஷேக் சாலிஹ் அவர்கள் பிரயாணம் செய்து சில நாட்களிலே பக்தாதை அடைந்து கொள்கிறார்கள். பக்தாதுக்கு நாயகமே, என்னுடைய ஷேக் அபூ மதீனுல் மக்ரிபி அவர்கள் அனுப்பினார்கள், தாங்கள் ஃபக்ரை படிக்க வேண்டும் என்று சொல்லி குதுபுல் சரி என்று சொல்லி அவர்கள் ஒரு அறையிலே ஒரு ரூம்ல அவங்களை வச்சு சில பயிற்சிகளை கொடுக்கிறாங்க. இதை செஞ்சு கொண்டு வரணும் மனுஷன். அவங்க செஞ்சு கொடுத்துட்டு அவங்க மூடிக்கொண்டு வைக்கிறாங்க. அந்த அறையை மூடி விட்டுறாங்க. 57 நாட்களுக்கு பின்னால் அதை அவர் அந்த அறையை திறந்து அதற்குள்ளே கேட்கிறார்கள், சாலிஹே என்று சொல்லி கிப்லாவின் பக்கம் கையை காட்டி கேட்கிறார்கள், மாதரா ஃபீ ஹாதல் ஜிஹாத், இந்த திசையை நீ என்ன காண்கிறாய்? பக்தாதில் இருந்து கொண்டு மக்காவின் பக்கம் கையை காட்டி கேட்கிறார்கள், இந்த பக்கத்தை பார், என்ன தெரிகிறது என்று கேட்டதும் அவங்க சொல்லுவாங்க, ஷேக் சாலிஹ் அவர்கள் சொல்லுவார்கள், நாயகமே, நான் கஅபத்துல்லாவை நேரடியாக காண்கிறேன். சரி, அப்படியா? மக்ரிபு பக்கம் அவங்க மொரோக்கோ பக்கம் கையை காட்டுறாங்க, இந்த பக்கத்தை திரும்பிப்பார், இந்த பக்கத்திலே நீ எதை காண்கிறாய் என்று கேட்டதும் அந்த பக்கத்தை பார்த்து விட்டு அவர்கள் சொல்வார்கள், என்னுடைய ஷேக் அபூ மதீனை நான் காண்கிறேன் என்று. அப்பொழுது குதுபுல் கேட்பாங்க ஷேக் சாலிஹ் இடத்துல, நீ இங்க போக நாடுகிறாயா, இங்க போக நாடுகிறாயா? அதாவது மக்காவுக்கு போக நாடுகிறாயா, கஅபாவுக்கு போக நாடுகிறாயா, அல்லது உன்னுடைய ஷேக்கிடத்திலே நீ போகிறாயா என்று கேட்டதும், இல்ல நாயகமே, நான் என்னுடைய ஷேக்கிடத்திலே நான் போகிறேன், அதைத்தான் நான் விரும்புகிறேன். சரி, அது நல்லதுதான் என்று சொல்றாங்க. சொல்லிவிட்டு குதுபுல் கேட்பாங்க, நீ ஒரு எட்டு வைத்து, அதாவது ஒரு அடி வைத்து அவனுடைய ஷேகை அடைந்து விட முடியும், அந்த அப்படியான ஒரு போக்கில் நீ போகிறாயா, அல்லது வந்தது போல வளமையாக நீ வந்தது போல எத்தனை நாட்கள் பிடிக்குமோ அந்த மாதிரி நீ போகிறாயா? இல்ல, நான் அப்படியே போகிறேன், நான் வந்த மாதிரியே நான் போகிறேன். குதுபுல் சொல்லுவாங்க, இதுதான் நல்லது என்று சொல்லிவிட்டு அவர்களை வழி அனுப்புகிறார்கள். அப்படி அனுப்பும் பொழுது ஷேக் சாலிஹ் அவர்கள் சொல்கிறார்கள், குதுபுல் நாயகமே, தாங்கள் எனக்கு துஆ செய்ய வேண்டும். எந்த அளவுக்கு என்று சொன்னால், நாம் பெரும் வலிமார்கள் அடையக்கூடிய அந்த தன்மையை நான் அடைந்து கொள்ள வேண்டும். என் உள்ளத்திலே எல்லா சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ்வை தவிர வேறு எந்த எண்ணமும் வரக்கூடாது. என் உள்ளத்திலே இருக்கக்கூடிய ஏனைய அந்த ஆசா பாசங்கள் எல்லாம் நீங்கிவிட வேண்டும். எனக்கு நீங்கள் துஆ செய்யுங்கள் என்று சொன்னதும் குதுபுல் அக்தாப் செய்த முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி அவர்கள் அவருடைய சிறப்பான கையை அவருடைய நெஞ்சிலே வைக்கிறார்கள்.
ஷேக் சாலிஹுடைய நெஞ்சிலே வைத்து அப்படியே தடவுகிறார்கள். ஷேக் சாலிஹ் அவர்கள் சொல்வார்கள், அப்படி அவர்கள் வைத்ததுதான் தாமதம், நான் என்னுடைய உள்ளத்திலே அனைத்து விதமான எண்ணங்களும் அவைகள் என்னுடைய உள்ளத்தை விட்டு நகர்ந்து விட்டது, அவைகள் எல்லாம் வெளியாகி விட்டது. அல்லாஹ்வுடைய எண்ணம் மாத்திரம்தான், அல்லாஹ் மாத்திரம்தான் என்னுடைய உள்ளத்திலே நிறைந்திருந்தான் என்பதாக சொல்லி காட்டுவார்கள். இப்படியாக ஷேக் சாலிஹ் அவர்கள் ஷேக் அபூ மதீன் மக்ரிபி ரலியல்லாஹு தஆலா அவர்களை போய் அடைகிறார்கள். கண்ணியமிக்க சகோதரர்கள், இப்படியாக எந்த ஒரு தரிகாவை எடுத்துக்கொண்டாலும், எந்த ஒரு ஷேகுமார்களை எடுத்துக்கொண்டாலும், நாயகம் சையதுனா முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்களை போய் அடையவே வேண்டும். ஷேக் அப்துல் காதிர் ஈசா என்று சொல்லக்கூடியவர்கள் அவர்கள் ஒரு கிரந்தத்தை எழுதுகிறார்கள், ஹகாயிக்கு அனி தஸவ்வுஃப் என்று சொல்லி. தசவுப்பை பத்தி, ஆத்மீகத்தை பத்தி எவ்வளவு செய்திகளை எழுதுகிறார்கள். அதுல அவங்க ஒவ்வொருத்தர பேரை போட்டு காட்டுவாங்க. குதுபு நாயகத்திலே அவர்களை போய் எல்லா தரீகாக்களும் போய் சென்று அடைகிறது என்பதை அந்த சில்சிலாவை அந்த கிதாபில் அவங்க எழுதி காட்டுவாங்க. அந்த கிதாபில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த அளவுக்கு எந்த தரீகாவாக இருந்தாலும் நாயகம் சையதுனா முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்களை போய் சென்று அடைய வேண்டும். அதுல முக்கியமாக இன்னும் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த சிலர் சொல்லுவாங்க, சில காலத்துக்கு முன்னால இந்த வெளிக்கமையிலே வந்து சில வஹாபிகள் வழிகட்டவர்கள் ஒரு செய்தியை பரப்பினாங்க. எப்படி என்றால், குதுபு நாயகத்துடைய மனாகிபுல அவங்களோட கராமாத்துக்கள், அவங்களோட அந்தஸ்துக்களை பேசப்படக்கூடிய எழுதப்பட்ட முதல் கிரந்தம் எது தெரியுமா? அதுதான் பஹுஜத்துல் அஸ்ரார், இமாம் ஷத்னூபி அவர்கள் எழுதினது. இதுதான் அவர்கள் 8ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்தவர்கள். 8ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்தவர்கள் யாரு? இமாம் ஷத்னூபி அவர்கள் 8ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்தவர்கள். ஆனா சையதுனா முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் 6ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்தவர்கள். எனவே சுமாராக 150-200 வருடம் வித்தியாசம் இருக்கிறது. குதுபு நாயகத்துடைய மனாகிபை இமாம் ஷத்னூபி அவர்கள் எப்படி எழுதுவார்கள்? அவர்களுடைய காலத்திலே வாழ்ந்தவர்கள் அல்ல. எனவே பொய்யான எவ்வளவு செய்திகள் இருக்கிறது என்ற ஒரு காரணத்தை சொல்லுவாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, எந்த அளவுக்கு இவர்களுடைய பேச்சு முட்டாள்தனம் என்று சொன்னால், இன்றைக்கு சஹீஹுல் புகாரி ஹதீஸை எடுத்துக்கொண்டாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள காலத்துல வாழ்ந்தவங்க எல்லாம் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவர்களுக்கு எவ்வளவு 100-150 வருடங்களுக்கு பின்னால வாழ்ந்தவர்கள் தான் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவர்கள் எழுதின அந்த சஹீஹுல் புகாரியை எல்லா ஹதீஸ் கிரந்தத்திலேயும் உன்னதமானதாக, முதன்மை வாய்ந்த, அதாவது முதன்மை அடையக்கூடியதாக முதல் இடத்துல நாங்கள் வைக்கிறோமே, ஏன்? அந்த சனது சரியாக இருக்கிறது. இதே போல் தான் இமாம் ஷத்னூபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எகிப்தை சேர்ந்தவர்கள், அவங்க மிஸ்ரை சேர்ந்தவர்கள். அவர்கள் எழுதினார்கள் பஹுஜத்துல் அஸ்ரார். அதுல சனதை கொண்டு வருவாங்க. எனக்கு இவர் அறிவித்தார், அவருக்கு இவர் அறிவித்தார், இப்படியா சனதை சொல்லிட்டாங்க, வழி தொடரை சொல்லி காட்டுவாங்க. அப்படி இருந்தாலும் நாயகம் ஓசுலாத முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி நாயகத்துடைய மனாகிபிலே எழுதப்பட்ட முதல் கிரந்தம் அது அல்ல. அது தவறு. பஹுஜத்துல் அஸ்ரார் அல்ல. முதல்ல குதுபு நாயகத்துடைய காலத்திலே வாழ்ந்தவர்கள், அவர்களுடைய தோழர்கள் இருந்தவர்கள் தான் அல் இமாம், ஈராக்கினுடைய முஃப்தியாக இருந்தவர்கள், முஃப்தி ஈராக் அபூ பக்கர் இப்னு அப்துல்லாஹ் இப்னு நஸ்ர் இப்னு ஹம்ஸா அல் பக்ரி பக்தாதி அவர்கள் குதுபு நாயகத்துடைய காலத்தில் அவங்களோட தோழர்மார்கள், அஸ்ஹாபுமார்கள் இருந்தவர்கள். அவர்கள் ஒரு கிரந்தத்தை எழுதினார்கள். பஹுஜத்துல் அஸ்ராருக்கு முன்னால் எழுதப்பட்ட கிதாபுகள் அன்வாரு நாவல் என்று சொல்லக்கூடிய கிதாபு. இது பஹுஜத்துல் அஸ்ரார் குதுபு நாயகத்துடைய காலத்தில் எழுதப்பட்ட கிதாபு. அதே போல அந்த பஹுஜத்துல் அஸ்ரார் எழுதின இமாம் ஷத்னூபி அவர்களுடைய உஸ்தாது, இது நான் ஏற்கனவே சொன்ன கிதாபு 6ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டது. அதே போல 7ஆம் நூற்றாண்டிலே இமாம் பஹுஜத்துல் அஸ்ராரை எழுதின இமாம் ஷத்னூபி அவர்களுடைய உஸ்தாதாக இருந்தவர்கள் அஷ்-ஷைகுல் ஃபகீஹ் அல் முஹத்திஸ் அபூ முஹம்மத் அப்துல் லத்தீஃப் இப்னு ஹிபத்துல்லாஹ் அல் ஹாஷிமி அல் பக்தாதி அவர்கள் இந்த ஷத்னூபி இமாமுடைய உஸ்தாதுமார்கள் ஒருத்தர். அவங்க 7ஆம் நூற்றாண்டுல அவங்க எழுதின கிதாபு நுஸ்ஹத்துன் நாதிர் என்று சொல்லக்கூடிய ஒரு கிதாபு. இந்த கிதாபுகள் எல்லாம் கையெழுத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த இது 7ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டது. அப்படி என்ன 6ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டது. இந்த காலத்தில் அவங்களை பற்றி எழுதப்பட்டது மனாகிபு. அதே போல அவரோட மனாகிபு 7ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டது. 8ஆம் நூற்றாண்டு தான் இமாம் ஷத்னூபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பஹுஜத்துல் அஸ்ராருடைய கிதாபை எழுதினாங்க. இப்படி அந்த பஹுஜத்துல் அஸ்ரார்ல எவ்வளவு செய்திகள், ஏன் பஹுஜத்துல் அஸ்ரார்ல வரக்கூடிய அந்த செய்திகளை வைத்துத்தான் ரிபத்தத்துன் நாதிர் ஃபீ மனாகிப் ஷேக் அப்துல் காதிர் சொல்லக்கூடிய ஒரு கிரந்தத்தை யார் எழுதுறாங்க தெரியுமா?
இந்த புகாரிக்கு வந்த எல்லா ஷரகுகளிலேயும் உன்னதமான ஒரு ஷரகு தான் ஃபத்ஹுல் பாரி. இந்த ஃபத்ஹுல் பாரியை எழுதின இப்னு ஹஜர், அதாவது அஸ்கலானி, அஹ்மத் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இப்னு ஹஜர் அஸ்கலானி அவர்கள் எழுதுறாங்க கிபதத்துன் நாதிர். இந்த எதை அடிப்படையாக வைத்து எழுதுறாங்க? பஹஜத்துல் அஸ்ராரை வைத்து எழுதுறாங்க. அப்ப கிபதத்துன் நாதிர் அந்த ஃபத்ஹுல் பாரி எழுதின அந்த இமாம் சாதாரணமானவர்களா? அவங்க சாதாரணமான எழுதி முடிப்பாங்களா? நிச்சயமாக எழுத மாட்டாங்க. இப்படியாக இன்றைக்கு நாம் குதுபு நாயகத்தினுடைய எந்த ஒரு வலியுல்லாவை பற்றியும் முழு கிரந்தமாக வந்த கிதாபுகளை எடுத்துக்கொண்டால் நாயகம் ஷேக் முஹீதீன் அப்துல் காதிர் ஜீலானி நாயகத்தை பற்றி எழுதப்பட்ட கிரந்தங்கள் தான் அதிகமாக இருக்கிறது. இன்னைக்கு எங்களோட மதரசால அவங்களை பற்றி தனியாக எழுதப்பட்ட கிட்டத்தட்ட 15 கிதாபுகள் இருக்கிறது. பெரிய பெரிய கிதாபுகள் கிபதத்துன் நாதிர், அதே போல இத்ஹாஃபுல் அகாபிர், அதுபோல நுஸ்ரத்துன் நாதிர், இப்படியாக தஃப்ரீஜுல் காத்திர், இப்படியாக கிட்டத்தட்ட குத்துபுநாயகத்திலே மனாக்கிபை பற்றி 15 கிதாபுகள் மட்டும் இருக்கிறது. இந்த அளவுக்கு அவங்களை பத்தி எவ்வளவு கிதாபுகள் எழுதப்பட்டிருக்கிறது. அவங்களை பத்தி மட்டும் அப்படி இல்லாமல் எவ்வளவு இப்ப சீர் அகலாமி நுபலா, அதுபோல தாரீகுல் இஸ்லாம், இப்படியான கிதாபுகள் இமாம் ஸஹபி அவங்க குதுபுநாயகத்தை பற்றி எழுதுவாங்க. தாரீகை பற்றி, வரலாறை பற்றி எழுதப்பட்டிருந்தால் எந்த கிதாபாக இருந்தாலும் அதுல முக்கியமாக குதுபுநாயகத்தை பற்றி எழுதியிருப்பாங்க. அது எந்த கிதாபாக இருந்தாலும் சரி. இவைகளை எல்லாம் கண்டால் அது இத்ஹாஃபுல் அகாபிர் என்று சொல்லக்கூடிய கிதாபை எழுதினவங்க இமாம் துஹைபி என்று சொல்லக்கூடியவங்க. அவங்க சொல்லி காட்டுவாங்க குதுபுநாயகத்தை பத்தி எவ்வளவு கராமாத்துக்கள், அவங்களோட இல்மை பத்தி, அவங்களுக்கு அல்லாஹ் வழங்கியுள்ள எவ்வளவு அற்புதங்களை பத்தி சொல்லும் பொழுது அவங்க சொல்லுறாங்க, இந்த இமாம்கள் எல்லாம் இவங்களை புகழ்ந்து இருக்கிறாங்க. இந்த எல்லாத்தையும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50-100 பேரை கொள்வாங்க. இந்த கிதாபில் அவங்களை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க செய்தியை சொல்லுவாங்க. இது நான் கொஞ்சத்தை சொன்னேன். அவங்களை பத்தி புகழ்ந்தவங்க, அவங்களை பத்தி கிதாபை எழுதியிருக்கிறவங்களை எல்லாம் நாம் சொல்லத்துக்கு நினைத்தால் இந்த கிதாபை எழுதி முடிக்கும் போது நான் மௌத்தா பேசிடுவேன் சொல்லுவாங்க. என்றாலும் அவங்களோட சுகரத்து, அவங்களோட பிரஸ்தாபம் உலகத்திலே பறந்து இருக்கிறது. எனவே அவர்களை பற்றி பேச நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என்றாலும் கபருக்காக, பரக்கத்துக்காக அவர்களை பற்றி நான் சொல்கிறேன் என்பதாக அவங்க அந்த கிதாபில் எழுதுவாங்க. இப்படியாக எவ்வளவோ செய்திகள் வந்திருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிற மனாக்கிகள். அதில் கண்ணியத்துக்குரியவர்களே, அதில் இன்னும் ஒன்றுதான். அதே போல ஷேக் அபுல் காசிம் பகாயிதி என்று சொல்லக்கூடியவங்க ஷாம்ல வாழ்ந்தவர்கள். அவங்க சொல்லி காட்டுவாங்க, நான் ஜபல், அதாவது லெபனானில் இருக்கக்கூடிய ஒரு மலை, அந்த மலைக்கு போய் நான் தவம் செய்வேன். அதே போல அந்த மலையிலே வாழக்கூடிய சாலிஹீன்கள், மனிதர்கள் மலைகளில் இருந்து அவங்க அமல் செய்து கொண்டிருப்பாங்க. இப்படியான அந்த சாலிஹீன்களை ஒரு தடவை நான் சந்திப்பதற்காக வேண்டி ஹிஜ்ரி 569வது வருடத்திலே நான் சென்றேன். அந்த லெபனானில் இருக்கக்கூடிய ஒரு மலைக்கு. அப்படி நான் போனது, அந்த மலையில என்னுடைய ஒரு தோழர், ஒரு நண்பர் இருக்கிறார். அவர் இஸ்பஹானை சேர்ந்தவர். அவருக்கு ஷேகுல் ஜபலி என்றுதான் சொல்லப்படும். அப்படின்னா மலையிலே இருந்து அவர் நீண்ட காலம் தவம் செய்வதற்காக வேண்டி மலை அளவில் சேர்க்கப்பட்ட ஷேகு என்று சொல்லப்படும். இந்த மலையில இருந்து அவர் தவம் செய்கிறார். இப்படி அவரை நான் சந்திக்க போனதும் அவரிடத்திலே போய் நான் இருந்தேன், உட்கார்ந்து. அப்படி உட்கார்ந்து அவரிடத்தை நான் கேட்டேன், யா சையீதி கம்லக குணா, இந்த மலையிலே நீங்கள் எவ்வளவு ஆண்டு காலமாக தவம் செய்கிறீர்கள் என்று நான் கேட்டேன். அப்பொழுது அவர் சொன்னார், நான் 60 வருட காலமாக 60 வருட காலமாக இந்த மலையிலே இருந்து நான் தவம் செய்கிறேன். அப்பொழுது நான் கேட்டேன், ஐயோ செய்யும் மரணபிக்க அஜாய், நீங்கள் இந்த மலையிலே 60 வருட காலமாக தவம் செய்கிறீர்கள், நீங்கள் வணங்கிக் கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் கண்ட புதினங்கள்ல ஒரு முக்கியமான ஒரு விசேஷமான ஒரு புதினத்தை நீங்க சொல்லி காட்டுவோம், என்ன புதினமான விடயம் நடந்தது என்று சொன்னதும் அவர் சொல்லி காட்டுவார். இந்த இடத்திலே குந்து முனா சந்த 559வது வருடத்தில், அதாவது நீங்கள் இதே வருடத்தில் சில நாட்களுக்கு முன்னால் இந்த மலையிலே இருந்து கொண்டு தவம் செய்யக்கூடியவர்கள் எவ்வளவு வணக்கசாலிகள் இருக்கிறார்கள். அவர்களை நான் கண்டேன். ஒரு இருளான, அதாவது ஒரு இரவிலே அவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்தாங்க. இந்த மலையில் இருக்கக்கூடிய எல்லா வழிமார்களும் ஒன்று சேர்ந்து அவர்கள் எல்லாம் வேகமாக ஆகாயத்திலே ஈராக்கை நோக்கி அவர்கள் எல்லாம் பறந்து கொண்டிருக்கிறார்கள். ஈராக் நாட்டை நோக்கி அவர்கள் எல்லாம் பறந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு கூட்டமாக பறக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில வலிமார்களுக்கு அந்த பறக்கக்கூடிய ஆற்றலை வழங்கி இருந்தார். அப்பொழுது நான் கேட்டேன், அப்படி பறக்கக்கூடிய மலையிலே இருந்து பறக்கக்கூடியவர்கள் என்னுடைய தோழருக்கு, ஒரு நண்பருக்கு நான் கேட்டேன், இல்லா ஐன தர்ஹபூன், நீங்கள் எங்கே செல்கிறீர்கள் என்று சொன்னதும் அவர் எனக்கு சொன்னார், அமரனல் ஹதீர் அலைஹிஸ்ஸலாம்,
ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் ஹயாத் நபி ஆண்டவி அவர்கள் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க, எங்க எல்லாரையும் உடனடியாக பகதாதுக்கு போகும்படி அவர்கள் எங்களுக்கு கட்டளையிட்டார்கள். வலிமார்களுடைய விஷயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹிதர் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த வலிமார்களுக்கு என்னென்ன செய்திகளை சொல்ல வேண்டுமோ அந்த பொறுப்பை அல்லாஹ் வழங்கி இருக்கிறார். இப்படியாக நாங்கள் எல்லாம் போய் அப்ப இவர் கேட்டாரே, நானும் வருவோம் அவங்களோட, சரி நீங்களும் வாங்க, நாங்க எல்லோரும் போனோம். போயிட்டு அந்த குத்துபுல் அக்தார் செய்த முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜிலானி பகதாதில் இருக்கக்கூடிய அவர்களுக்கு முன்னிலையிலே நாம் எல்லாம் போய் நிற்கும்படி எங்களுக்கு ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏவினார்கள். அப்படி நானும் அவர்களுடன் சென்றேன். அப்படி போய் அவர்களுக்கு முன்னிலையிலே போய் சஃபு சஃபாக பகதாதிலே அவர்களுடைய தெக்கியாவுக்கு போய் நாங்கள் எல்லாம் சஃபு சஃபாக இருந்துவிட்டு அவர்களுடைய சில வார்த்தைகளை சிலர் கதைத்தார்கள். அவர்கள் சில ஏவல்களை ஏவினால் உடனடியாக அவைகளை நிறைவேற்றினார்கள். நிறைவேற்றிவிட்டு அந்த எல்லா வழிமார்களும் எந்த அளவுக்கு அவங்க திரும்பி வந்தாங்கன்னா கையை கட்டிக்கொண்டு பின்னுக்கு வந்தாங்க. இதை வருகிறது கருத்தரா அவங்களுக்கு முன்னிலை பின்னால கால வச்சு அப்படி அவங்களுக்கு பின் திசையை போடாமல் பின்பக்கத்தை காட்டாமல் அப்படி பின்னுக்கு வந்து அவர்கள் எல்லாம் ஆகாயத்தில் அவங்க எல்லாம் பறந்து திரும்ப அவங்களோட இடத்துக்கு வந்துட்டாங்க. நானும் வந்து விட்டேன். வார நேரத்தில அந்த என்னுடைய நண்பர்களிடத்தில் நான் கேட்டேன், இந்த குத்துபுல் அக்தார் நாயகத்துக்கு முன்னிலையிலே நீங்கள் இந்த அளவுக்கு அதபாக நடக்கிறீர்களே, இந்த அளவுக்கு பணிவாக நீங்கள் நடக்கிறீர்களே, அதே போல அவர்களுடைய ஏவலை நீங்கள் விரைந்து செய்கிறீர்களே, அவர்களுடைய ஏவலுக்கு கட்டுப்படுகிறீர்களே, ஏன் காரணம் என்று சொன்னதும் அந்த என்னுடைய நண்பர் எனக்கு சொன்னார், கைப்பல்லா நதமஸ்லு அம்ரஹு வஹு அல்லதி அது கால கதமி அலா ரகபத்துல் வலியில் இல்லா. அதாவது அவர்களுக்கு எப்படி நாம் அதாவது கட்டுப்படாமல் இருக்க முடியும், வழிபடாமல் இருக்க முடியும்? அவர்கள் தானே சொன்னார்கள், என்னுடைய கால் பாதம் எல்லா வழிமார்களுடைய தோளிலே இருக்கிறது என்று அவர்கள் அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டு அவர்கள் சொன்னவர்கள். அதே போல் வகது உமிர்னா பிதாத்திஹி வஹ்திராமிஹி அவர்களுக்கு கட்டுப்பட வேண்டும் என்று நாம் ஏவப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய அனுமதி எங்களுக்கு அப்படித்தான் இருக்கிறது, அவர்களுக்கு கண்ணியம் கொடுக்க வேண்டும் என்று இப்படியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் எந்த வழிமார்களாக இருந்தாலும் எங்களுக்கு அல்லாஹ்வுடைய அனுமதி அப்படித்தான் இருக்கிறது என்பதாக சொல்லி காட்டுவாங்க. எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த அளவுக்கு சையதுனா குத்துபுல் அக்தார் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி நாயகம் அவர்களுக்கு அவருடைய காலத்திலே வாழ்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, பின்னால வாழ்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எங்களுக்கு தெரியும் இமாம் அதாவது வழிமார்களே பெரிய விசேஷமானவர்கள் தான் ஹாஜா முஹியுத்தீன் சிஷ்டி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு இந்த அளவுக்கு அதாவது இந்தியாவை ஆட்சி செய்யக்கூடிய ஆன்மீக ஆட்சி செய்யக்கூடிய அந்த ஆட்கள் அவர்களுக்கு எப்படி கிடைத்தது என்பதை பற்றி சொல்லும் பொழுது சூஃபியாக்கள் சொல்லி காட்டுவார்கள். நாயகம் சையதுனா முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி அவர்கள் பகதாத் என்னுடைய கால் பாதம் எல்லா வழிமார்களுடைய தோளிலே என்று அப்படி சொல்லும் பொழுது ஹாஜா முஹியுத்தீன் சிஷ்டி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வாலிப வயதுடையவர்களாக இருந்தார்கள். அவர்கள் குராசானில் இருக்கக்கூடிய ஒரு மலையிலே அவர்கள் தவம் செய்து கொண்டிருந்தார்கள். ஹாஜா முஹியுத்தீன் சிஷ்டி அவர்கள் பகதாதிலே குதுப் நாயகம் இந்த வார்த்தையை சொன்னதும் அந்த மலையிலே இருந்து இவர்கள் குதுப் நாயகத்தை சத்தம் கேட்கலும் அவர் முதலாக அவர்களுடைய அவர்கள் நெத்தியை படி கீழே பூமியில வைத்து குதுப் நாயகத்தை அவர்கள் அழைத்து, குத்துபுல் அக்தார் நாயகமே தாங்களுடைய பாதத்தை என்னுடைய தோளிலே நான் சுமந்து கொண்டேன், தோளில மாத்திரமல்ல என்னுடைய தலையிலே நான் சுமந்து கொண்டேன் என்று அவர்கள் முதல்ல எல்லா மக்களை விட எல்லா வழிமார்களை விட முதல் அவங்க தான் தரமளிச்சாங்க. இதை இங்கு இவர்கள் செய்யக்கூடிய அந்த காட்சியை குத்துபு நாயகம் அவர்கள் பகதாதில் இருந்து அவர்கள் கண்டுகொள்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேரடியாக காட்டுகிறார்கள். குத்துபு நாயகம் பார்த்துவிட்டு ஹாஜா முஹியுத்தீன் சிஷ்டி அவர்கள் ஜெயம் பெற்று விட்டார்கள், அவர்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள், அவர்கள் முந்திக் கொண்டார்கள் என்று சொல்லி காட்டுவாங்க. குத்துபு நாயகம் ஹாஜா முஹியுத்தீன் சிஷ்டி நாயகம் அவர்கள் குத்துபு நாயகத்தை சந்தித்து அவருடைய சில வருட காலமாக இருந்தார்கள். அப்பொழுது ஹாஜா முஹியுத்தீன் சிஷ்டி நாயகம் சொல்லுவாங்க, ஓ சொல்லாத நாயகமே, குத்துபுல் அக்தார் நாயகமே, பகதாதினுடைய ஈராக்கினுடைய அந்த ஆன்மீக ஆட்சியை எனக்கு தாங்கள் வழங்க வேண்டும் என்று சொன்னதும் குதுப் நாயகம் அவங்க சொல்லி காட்டுவாங்க, இல்ல நான் அதை அபு நஜீப் அப்துல் காதிர் சஹ்ரவர்தி அவர்களுக்கு நான் வழங்கிவிட்டேன். பகதாத் ஈராக்கினுடைய அந்த ஆன்மீக ஆட்சியை அவர்களுக்கு அந்த பொறுப்பை அவர்களுக்கு நான் கொடுத்து விட்டேன். இந்தியாவுடைய ஹிந்தினுடைய அந்த ஆன்மீக பொறுப்பை ஆன்மீக ஆட்சியை அந்த செங்கோல் ஆட்சியை உங்களுக்கு நான் ஒப்படைக்கிறேன் என்று அந்த பொறுப்பை ஹாஜா முஹியுத்தீன் சிஷ்டி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் குதுப் நாயகம் வழங்கினாங்க. இந்தியாவில் இன்று கூட முஸ்லிம்கள் மாத்திரமல்ல காபிர்கள் கூட எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் ஹாஜா முஹியுத்தீன் சிஷ்டி ரலியல்லாஹு தஆலா அவர்களை தெரியாதவர்கள் இருக்க மாட்டார்கள்.
அதுபோல அஹ்மது கபீர் ரிஃபாய் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பத்தாயிலே இருந்து கொண்டு ஈராக்கினுடைய வேறொரு பகுதி தான் பத்தாய், உம்மு அபிடால் சொல்லக்கூடிய ஊர். அதுல உம்மு அபிடால் இருந்து கொண்டு குதுப் நாயகம் பக்தாதில் இந்த வார்த்தை சொல்கிறார்கள். அஹ்மது கபீர் ரிஃபாய் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்லுவாங்க, வா உஹைமிது மின்ஹும், குதுப் நாயகமே இந்த சிறிய அஹ்மது தங்களுடைய பாதத்தை தன்னுடைய தோளிலே நான் சுமந்து கொண்டேன் என்பதாக சொல்லிவிட்டு வாலா ராசி என்று சொல்லி காட்டுவாங்க, என்னுடைய தலையிலே நான் சுமந்து கொண்டேன். சலாமுல்லாஹ் அலா த்வாஹா ரசூலில்லாஹ், ஸலாத்துல்லாஹ் சலாமுல்லாஹ்